அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அருகே செங்குன்றத்தில் துப்பாக்கி முனையில் ரவுடியை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட ரவுடி சேதுபதி மீது கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் துப்பாக்கி முனையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இதனை அடுத்து இந்த வழக்கை எடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய ஏ கேட்டகரி என்ற ரவுடிகள் பிரிக்கப்பட்டு அந்த ரவுடிகள் பட்டியல் தயார் செய்து தற்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பணியானது தற்போது சென்னை காவல்துறையினால் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு ரவுடிகளும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு கட்டமாக தற்போது ரவுடி சேது என்கிற சேதுபதியை தற்போது ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு தனிப்படை போலீசார் செங்குன்றம் அருகே வச்சு கைது செய்திருக்கின்றனர். துப்பாக்கி முனையில் கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட ரவுடியை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்ட சேதுபதி மீது பல்வேறு கொலை முயற்சி மற்றும் கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக ரவுடிகள் ஒழிப்பு தனிப்படை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சேதுபதி சமீபத்தில் என்கவுண்டர் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி முத்துசரவணின் ரவுடியாக வளம் வந்தவர். எனவே இந்த ரவுடிகளுக்கு ஏற்பட்ட இந்த பிளவு ரவுடிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக எந்தெந்த ரவுடிகள் எந்தெந்த கோணத்தில் எதிரிகளாக இருக்கின்றன என்பது குறித்து ஆய்வு செய்து தற்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது சேது என்ற சேதுபதியை துப்பாக்கி முறையில் கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.